ஸோ மக்களே, ஹிமாலயன் 450 நான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். மக்களே வாங்க, ஹிமாலயன் எப்படி இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ வண்டி எப்படி இருக்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ வண்டி இனிஷியலாக செம்மையாக இருக்குது. பிக்கப்பு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி புஷ்ஷு பவரு எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. நானும் ஃபஸ்ட் டைம் ஓட்டேன்னா ஒன்றுமே தெரிலங்க. ஸ்பீட் பிரேக்கர் எடுத்தப்போனா ஒன்றுமே தெரில. ஆனால் லைட்டாக கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக வரப்போ மட்டும் அந்த வெயிட் தெரியுது. ஆனால் நான் வந்து கிளாசிக் 350 ஓட்டுறனால ஓட்டிட்டு இதை ஓட்டுறப்போ வந்து எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. நல்லா நான் கொஞ்சம் 6 ஃபீட் டால்னால நல்லா ஹைட்டாக உட்காந்து ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டி. அந்த பவரு, அந்த ரேஞ்சு எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ரோடு இந்த மாதிரினா கிடச்சிச்சுன்னு வைங்களேன், பயங்கரமாக போகிறாங்க. செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ பார்ப்போம் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது, அதோட வெயிட்டு தாங்க முடியுதா, ஹீட் எப்படி வருது எல்லாமே பார்ப்போம். ஸோ மக்களை, சிட்டிக்குள்ளே செகண்ட் கியரில் தான் மக்களை எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். பெருசாக எந்த சேஞ்சும் நான் கியரில் பண்ணலை. இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன் நான். ஸோ செகண்ட் கியர்லேயே வண்டி சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நிறையா இந்த கியர் சேஞ்ச் பண்ணுற அவசியம்னா இருக்காது. வண்டி செகண்ட் கியர்லேயே 40-50 போகுது ஸ்மூத்தாக. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் கிளாசிக் 350ல் வந்து கீர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும். இந்த வண்டியில் கீர் சேஞ்ச் பண்ணுறதுனா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம கீர் சேஞ்ச் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் செமையாக இருக்குது. ஸோ வண்டியோட பிரேக்கிங்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கும் நல்லாவே இருக்குது. பிரேக் பேடு 3000னா இருந்து தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக அந்த கியர் ஷிஃப்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வண்டியில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்டிங். அண்ட் நியூட்டன் போகிறப்போ வந்து நான் கொஞ்சம் ஹைட்டுனால வந்து எனக்கு இந்த வண்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஷார்ட் ரைடர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எனக்கே இந்த வண்டி வந்து பார்க்க வந்து உங்களுக்கு ஹைட் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நான் உட்காந்து பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது. மற்ற வண்டினா அப்படி இல்லை. வேணும்னே எல்லாத்துலேயும் விட்றேன். பள்ளத்துலலாம் செமையாக இருக்குங்க வண்டி. மைலேஜும் காசையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோன்னு வைங்களேன், இந்த வண்டியை எடுத்து ஜாலியாக சுற்றுறாங்க. ஒரு மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டி. அப்படியே லைக் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த கிளச்சு ஸ்மூத்தாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்குது, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க இந்த வண்டியில். இந்த மாதிரி நானே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு 411 எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் இந்த வண்டியை எடுக்கலாமான்னு கொஞ்சம் மைண்டாக தான் ஆகுது. வண்டி கொஞ்சம் நீளம்னால சிட்டியில் கொஞ்சம் ஓட்டுறப்போ பார்த்து தாங்க ஓட்டணும். நீங்கள் மற்ற வண்டி மாதிரி ஜட்ஜ் பண்ணி நீங்கள் கேப்பில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வண்டி கொஞ்சம் லென்த்து வந்து அதிகம் மற்ற வண்டியை கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் ஹிமாலயன் 411 கம்பேர் பண்ணுறக்காட்டியும் இந்த வண்டியில் கொஞ்சம் வந்து லென்த் அதிகம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். சிட்டிக்குள்ளே ஓகேவாக இருக்குங்க. லைக் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ராயல் என்ஃபீல்ட் 350 ஓட்டுறனால அந்த வெயிட்டுக்கு மேனேஜ் பண்ணி என்னால் ஓட்ட முடியுது. எனக்கு பெருசாக இந்த டிஃப்ரென்ஸும் தெரில, லைக் வெயிட் டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் மற்ற வண்டி ஒரு லைட் வெயிட் வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டிக்கு நீங்கள் வரப்போ கண்டிப்பாக வந்து அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த இடத்துல நான் யூ-டர்ன் பண்ண போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக எனக்கே தடுமாறமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நான் மற்ற என் வண்டியில் ஜட்ஜ் பண்ணி ஹைட்டை கால் ஊன்ற மாதிரி இந்த வண்டியிலையும் கால் ஊன்ற பார்த்தேன், கொஞ்சம் தடுமாறுச்சு. அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குங்க வண்டி. லோ ஆர்பிஎம்மில் கூட ஜர்க் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக பிக்கப் கொடுக்குது. ஆனால் டிராஃபிக்கில் மட்டும் என்னால் ஹீட்டை ரொம்ப ஃபீல் பண்ண முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் ஓட்டுறப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நேவிகேஷன் நம்மளால் கிளியராக பார்த்துக்க முடியுது. அண்ட் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அதுலேயே வருது. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. பட் ஆனால் சன்லைட்டில் மட்டும் கொஞ்சம் கிளார் அடிக்குது. பட் ஆனால் அது மேனேஜபிள் தாங்க. ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணல, விச் இஸ் குட்னே நான் சொல்லுவேன். ஸோ மக்களை, இப்போ சிட்டி ரைடு வந்து
உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஹைவேஸ் ரைடு போவோம். ஸோ மக்களே, ஹைவேஸை நோக்கி போயிட்டுருக்கேன். வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஹைட்டான ரைடர்ஸ்க்கு பயங்கரமாக இருக்குது வண்டி. ஸோ செம்மையாக ஓட்டலாம். ஒரு அப்ரைட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பண்ணால் நல்லா ஒய்டாக ஒரு அப்ரைட் பொசிஷனாக இருக்குது. ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க, நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி. அண்ட் ஷார்ட் ரைடு கண்டிப்பாக அந்த வண்டியில் கஷ்டப்படுவீங்க. அண்ட் மெயினாக அந்த சீட் கஸ்டம் பண்ணி வாங்கிக்கோங்க ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இல்லாட்டி ரொம்ப கண்டிப்பாகவே கஷ்டப்படுவீங்க. வண்டி வெயிட் நல்லாவே தெரியுது. அண்ட் வண்டி அங்கிட்டிருந்து நம்ம தூக்குறப்போ அந்த வெயிட் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. வண்டி நம்ம நார்மலாக தூக்கிலாம் வைக்க முடியாதுங்க. கிளாசிக்கை கூட தூக்கிடலாம், இந்த வண்டியை தூக்கலாம் முடியாது. லைக் ஒரு கஷ்டமே படாமல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறப்போ வண்டி என்னதான் வெயிட்டாக இருந்தாலும், என்னதான் மைலேஜ் கம்மியாக தருது, இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சிட்டிக்குள்ளேயும் எனக்கு வெயிட் தெரியல. ரொம்ப பர்சனலாக ஜாலியாக தான் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. லைக் என்ன சொல்ல, இந்த கீர் போடுறது, கிளச்சு பிடிக்கிறது, பிரேக்கிங்கு எதுவுமே கஷ்டமாக இல்லை. ரொம்ப ஜாலியாக ஓட்டிகிட்டு ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஆஃப் ரோட்னால எந்த குண்டு குழி எதுவும் பார்க்க தேவையில்ல. நம்ம சார் ஜாலியாக போகலாம். ஹைவே சேர போகிறோம், பார்ப்போம். லைக் ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்குள்ளே டியூக்கோட இன்ஜினை போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. சரி, டிராஃபிக் வந்துருச்சு. நான் டிராஃபிக்கை முடிச்சுட்டு ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் திருப்பி. சாரி. ஸோ காய்ஸ், ஹைவேஸ் வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கில் விடுவோம். ஒரு இம்பேக்டும் இல்லைங்க. 3 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, இப்போ 3லேயும் விட்டேன், ஒரு இம்பேக்டும் இல்லை. ஹைவேஸ் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேற லெவலில் போதுங்க வண்டி. செம்ம ஸ்மூத்தாக இருக்கு வண்டி. இந்த மாதிரி போறதுக்கு ஓட்டுறதுக்கே ஆசையா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. செம்ம ஸ்மூத்தா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா இருக்கு வண்டி. ஸோ ஈஸியா பாருங்க, த்ராட்டில் ஈஸியா 100 வந்துருச்சு. எந்த வித கஷ்டமும் இல்லாம 100 வந்துருச்சு. முக்கியமா இந்த வண்டி நீங்க லாங் ரைட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்றாங்களே. சிட்டி ரைடுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க நல்லா காசு வச்சிருக்கீங்க, மைலேஜ் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, வண்டி மெயின்டெனன்ஸ்னா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வண்டியை எடுத்து சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம், ஹைவேஸ்லயும் ஓட்டலாம். சூப்பரா இருக்கு வண்டி. சரி, ஓகே மக்களே, வண்டி 0 to 100 எவ்வளோ செகண்ட்ஸில் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுறேன். ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவல். ஸோ மக்களை, இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாங்க. உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இல்லை, எனக்கு சூப்பராக ஒரு ஏடிவி பைக் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாம். எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாங்க. கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் தான் உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எடுக்கலாம், வேணான்னு சொல்ல யோசிச்சுக்கோங்க. உங்களால் மணி அஃபோர்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்பென்ஸை பேர் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வண்டியோட எக்ஸ்பென்ஸுன்றது நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வரப்போ தான் தெரியும் எப்படி வலிக்கும்ன்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ப்ரைஸிங் நியர்லி 4 lakhs வருது. நீங்கள் டியூப்லெஸ் டயர்னா போட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா நியர்லி 4 lakhs. இந்த 4 lakhsக்கு நம்ம காரே எடுக்கலாம். ஆனால் அந்த காருக்கு இந்த வண்டி எடுக்கணுமான்னு ஒரு தாட்டி யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு நல்லா முடிவாக எடுத்து எடுங்க. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் வண்டி வாங்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வண்டி ஓட்டவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன்னா ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்குது. அதே மாதிரிங்க இந்த யூ டர்ன் பண்ணுறப்ப மட்டும்
நான் கால் வைக்கிறது தான் சொன்னேன்ல, கால் வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி எல்லாமே உங்கள் சீட்டிங் பொசிஷன்லாம் அப்ரைட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. 0 to 100னா கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வருது. அது பிரச்சனை இல்லைங்க. டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே வந்து கொஞ்சம் நார்மலாக பார்த்து தான் ஓட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு இதோட டாப் ஸ்பீடுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே கண்டிப்பாக போடுறேன், அதையும் பாருங்கள். மாப்பிள்ள வண்டி ஓட்டி பார்த்தீங்க எப்படி இருக்கு? மாப்பிள்ள வண்டி வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்னால் இது வரையும் நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் தான் ஓட்டுறேன் ஹிமாலயன் 450. செம்மையாக இருந்துச்சு. 411க்கும் இதுக்குமே ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது. பவர்னா வேற லெவலில் புஷ் பண்ணுது. நான் 0 to 100 புஷ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப 2 secondsலேயே புஷ் ஆச்சு. அதுக்கு மேலே நான் 4th கியர்லேயே டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, 4th கியர்லேயே 100 டச் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 6th கியர் நான் போவே இல்லை இன்னும். 6th கியர்னா போய் புஷ் பண்ணனா இன்னும் வண்டி நல்லா ரேஞ்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரியா நல்லா சூப்பராக இருக்கும் மாப்ள, செம்மையா இருக்கு. சஸ்பென்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கு. ஒரு 3 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, அதை ஏற்றுனேன், ஒண்ணுமே தெரியல. எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லயும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஃபீலே இல்லை மாப்ள. அம்மா ஜம்முன்னு போகுது. என்ன கொஞ்சம் பட்ஜெட்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். இப்போ 4 lakhs வருது. 4 lakhsக்கு வந்து நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ்ல என்ன நினைப்பாங்க, கார் எடுப்போம்னு நினைப்பாங்க. மைலேஜும் கம்மி. 4 lakhs போட்டு மைலேஜ் நல்லா கொடுத்து மெயின்டெனன்ஸ் கம்மினா கன்ஃபார்ம் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். மைலேஜும் கூட, மைலேஜும் கம்மியா தருது, மெயின்டெனன்ஸும் கூட. அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம எடுக்கணும். அது மட்டும் வியூவர்ஸ் பாத்துக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. மற்றபடி வண்டி சூப்பரா இருக்குமாப்ல. நீ என்ன இந்த ஹிமாலயன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ என்ன சொல்றாங்க? ஹிமாலயன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைக் நம்ம ஒரு வண்டி பொதுவாக நம்ம எடுக்கிறோம்னா நம்ம மூளையை வச்சு எடுக்க மாட்டோம். நம்ம ஹார்ட் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்போம். எங்கள் வீட்லேயே அதுதான். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே கார் இருக்கு, பைக் எடுத்துக்க ஒரு லைஃப் நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி இது அப்படின்னு சொன்னனால்தான் பிடிச்ச பைக் எடுத்தாச்சு. கண்டிப்பாக எப்படி சொல்றது, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே சிரிச்சுக்கிட்டே நம்ம செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆனா கண்டிப்பா வந்து நீங்க 4 லட்சம் போட்டு இந்த வண்டி எடுக்கிறது வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. எதுல டிசப்பாயிண்ட் ஆவீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ல டிசப்பாயிண்ட் ஆவீங்க, மைலேஜ்ல டிசப்பாயிண்ட் ஆவீங்க. வண்டி ஓட்டுற ஃபீலு அந்த ரஃப் டஃப்க்கு வந்து நீங்க டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. ஜாலியா ஓட்டலாம், க்ரூசிங் செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கவங்க இந்த வண்டியை தாராளமா எடுக்கலாங்க. சூப்பர் வண்டி. சோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா ஹிமாலயன் 450 எடுக்க போறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஹிமாலயன் 450 பத்தி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.